எத்தனை முறை முயன்றாலும் நமது ரதத்தின் சக்கரம் நிலத்தில் ஆழ்ந்து கொண்டே இருந்தது. அர்ஜுனன் சோர்ந்து விட்டார். ஆனால் அவருக்கு தைரியம் கொடுத்தது நீயே கிருஷ்ணா. உன் மீது எனது சாதுவாதம். ஏனெனில் நீ எப்போதும் தோல்வியை ஏற்க மாட்டாய். உன் கடமையிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டாய். உனக்கு பெருமை இல்லை, அவமதிப்பு அல்லது துன்பத்திற்கும் மனக்கசப்பு இல்லை. மேற்கு திசையில் சூரியன் மறைந்து கொண்டிருந்தான். நாள் மெதுவாக முடிவை நோக்கிச் சென்றது. மேற்கு வானத்தில் பரவிய சிவப்பு ஒளியை பார்த்தபோது சூரியன் சொல்லும் போல இருந்தது, விடை விடை ஓ நாள், எல்லாம் செய்ததை கொடுத்து விட்டுச் செல். கிருஷ்ணா, மரணத்துடன் பல விஷயங்கள் முடிவடைகின்றன. ஆனால் உன் ஒளி ஒருபோதும் அணையாது. அருட்குருவே, நீ பின்னால் ஏன் நிற்கிறாய்? முன்னே வந்து அர்ஜுனனுக்கு ஆணை கொடு. அவரது தர்மயுத்தம் முடிவை நோக்கி செல்கிறது என்று அறிவி. தர்மயுத்தம் ஒரு பக்கத்தில் சத்தியம், மறுபக்கத்தில் அசத்தியம். ஒரு பக்கத்தில் நீதி, மறுபக்கத்தில் அநீதி. கௌரவர் எதிரியார், குற்றவாளியார், நீ நன்றாக அறிவாய். நீயே தர்மத்தை மீண்டும் மீண்டும் யுகம் தோறும் நிலைநாட்டுபவன். நீ குற்றவாளி அல்ல, அஞ்ஞாயி அல்ல. இருளிற்குள் கூட வழிகாட்டும் ஒளி நீயே. அர்ஜுனனின் இதயத்தில் சந்தேகம் எழுந்தபோது நீ உன் விஸ்வரூபத்தை தந்தாய். அந்த ரூபத்தை காண்பது மனித பிறவியின் மிகப்பெரிய பாக்கியம். ஆனால் உண்மையும் நீதியும் பற்றிய கேள்விகள் பாரதத்தை எங்கு கொண்டு செல்லும்? அதன் பதில் உன்னுள் இருந்தது. நீ அனைத்தையும் அறிந்தவன். அர்ஜுனன் கேட்டான், குற்றவாளி யார், அதர்மி யார்? நீ அமைதியாக பதிலளித்தாய். பீஷ்மர், துரோணர், அவர்கள் குற்றவாளிகள்தானா? இல்லை. ஆனால் தர்மமும் அதர்மமும் நடுவில் நிற்பவருக்கு யுத்தக் கடமை தவிர்க்க முடியாத ஒன்று. ஒரு குழந்தை முதலில் அம்மா என்று அழைக்கும்பொழுது அது உயிரின் முதல் பாசம். ஆனால் வாழ்க்கையில் கடமை வரும்போது அந்த பாசமும் கடினமாக மாறும். கிருஷ்ணா, நீ ஒருவரையும் அவமதிக்கவில்லை. ஆனால் உலகம் உன்னை பலமுறை தவறாக புரிந்தது. ராதையின் பாசம் முதல் யசோதையின் அன்பு வரை எல்லோரும் வாழ்நாள் முழுவதும் உன்னை அழித்தார்கள். மக்கள் கேட்டார்கள், கிருஷ்ணா, உன் குற்றம் என்ன? நான் சொல்வேன், ஒளியின் குற்றம் என்னவோ அதுதான் உன் குற்றம். இருளை குத்துவது. நீ ஒருபோதும் அநீதியை சகித்ததில்லை, அசத்தியத்தை ஏற்றதில்லை. பிராமணன், க்ஷத்ரியன், சூத்திரன், நீ வேறுபாடு காணவில்லை. நீ பார்த்தது மட்டும் தர்மம். மக்கள் உன்னை தொலைவிலிருந்து பார்த்தார்கள். உன் பீதாம்பரம் பறந்தது, உன் மயிலிறகு பிரகாசித்தது. ஆனால் நீ நடந்து கொண்டே இருந்தாய். தர்மத்தை காக்க, அன்பை காப்பாற்ற, அசத்தியத்தை அழிக்க. இது ஒரு பிறவியின் கதையல்ல, யுகங்களின் கதை, கிருஷ்ணனின் கதை. உன் செயல்களை உலகம் புரிந்து கொள்ளாத போதும் நீ எவரிடமும் குறை கூறவில்லை. உன் வாழ்க்கை பலனின் ஆசையின்றி தர்மத்திற்காக எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு முழுமையான உதாரணம். கிருஷ்ணா, உன் பிறப்பு மர்மம் நிறைந்ததாக இருந்தது. இருண்ட சிறையறையில், தேவகியின் வேதனையில், வசுதேவரின் அவசரமற்ற துயரத்தில். கம்சனின் கொடுமைகளின் நடுவில் புதிய பிறந்த உன்னை எடுத்துக்கொண்டு வசுதேவர் யமுனையை கடந்தது. அது தெய்வீக ஆற்றலால் மட்டுமே ஆனது. பின்னர் நீ கோகுலில் நந்த யசோதையின் கரங்களில் வளர்ந்தாய். அவர்கள் அன்பு உன்னை அவர்களின் மகனாகவே பார்த்தது. உன் உண்மையான அடையாளம் மறைந்தே இருந்தது. மக்கள் கேட்டார்கள், கிருஷ்ணா, உன் குற்றம் என்ன? ஏன் உன்னை பிறந்தவுடன் மறைக்க வேண்டியது? உன் குற்றம், நீ அதர்மத்தை அழிக்க பிறந்தவன். அதர்மம் அதை அறிவதாலே உன்னை அழிக்க முயன்றது. ராதையின் பாசம், கோபியரின் அர்ப்பணிப்பு, அன்பின் தூய வடிவம். மக்கள் கேட்கின்றனர், ராதைக்கு கிருஷ்ணன் ஏன் கிடைக்கவில்லை? கிருஷ்ணன் சிரிப்பான், ஏனெனில் உண்மை அன்பு என்பது பெறுவது அல்ல, தியாகம்தான் அதன் உயர்ந்த வடிவம். கிருஷ்ணா, நீ ஒருவரையும் தள்ளிவிடவில்லை, ஒருவரையும் அவமதிக்கவில்லை. குழந்தை விளையாட்டுகளிலிருந்து குருக்ஷேத்திரத்தின் தர்ம போதனை வரை எங்கும் நீ தர்மத்தையே தாங்கி நின்றாய். கர்ணனின் வேதனையும் உன் முன்னே இருந்தது. அவன் வல்லவன், தானவான். ஆனால் தனது பிறப்பின் ரகசியம் அவரை உள்ளிருந்து நொறுக்கியது. அவன் கேட்டான், என் தாய் யார், என் தந்தை யார்? ஏன் இந்த அடையாளம் எனக்கு மறைக்கப்பட்டது? கிருஷ்ணா, நீ அறிந்தாய். சத்தியம் கடினம், ஆனால் அதை சொல்வது அவசியம். கர்ணன் பாண்டுவின் மகன். சூரியனின் ஒளி அவன் உடலில் இருந்தது. ஆனால் கடந்து போன காலத்தை திரும்ப எவராலும் தர முடியாதது. அவன் வாழ்வில் அவமதிப்பு அதிகம், அருமை குறைவு.
ஆனால் அவனின் பராக்கிரமம் அளவிட முடியாதது. துரோணர் அர்ஜுனனை சிறந்த சிஷ்யனாகக் கண்டார். ஆனால் ஏகலவனின் பக்தியும் அதே அளவில் உயர்ந்தது. இருந்தபோதும் குருதட்சணை வேண்டி அவன் தனது விரலை இழக்க வேண்டிய நிலை. கிருஷ்ணா, இந்த உலகம் நீதி அநீதி நடுவில் நின்று கொண்டே இருக்கும். ஆனால் அவற்றின் பின்னால் இருக்கும் உண்மையை நீ அறிவாய். தர்மம் எப்போதும் எளிதல்ல, தெளிவாகவும் கிடையாது, உடனே புரிவதும் இல்லை. சில சமயம் தர்மமே மனிதரை சோதிக்கும், அரசனை, குருவை, மாணவனை. அந்த சோதனையின் ஒளியே நீதான். நீ அர்ஜுனனிடம் கூறினாய், தர்ம யுத்தம் கடினம், ஆனால் அதிலிருந்து ஓடுவது அதர்மம். அதற்காகவே அர்ஜுனன் தன் காந்தீவை எடுத்தான், தர்மத்தின் பக்கம் நின்றான். கிருஷ்ணா, நீ நான் கடவுள் என்று ஒருபோதும் சொல்லவில்லை. மக்கள்தான் உன்னை கடவுளாக ஏற்றனர். உன் கருணைக்காகவும் கடமைக்காகவும் தர்மத்திற்காகவும். யுகங்கள் கடந்தாலும் தர்மம் தடுமாறும் இடத்தில் நீ மீண்டும் தோன்றுவாய். ஒரு ரூபத்தில், ஒரு குரலில், ஒரு வழிகாட்டியாக. குருவின் வார்த்தைகளை கேட்ட பையனின் மனம் மிகவும் லேசானது. அவன் புரிந்து கொண்டான், அவனுக்கு எதுவும் மந்திரம் தேவையில்லை. எண்ணங்களை எப்படி கவனிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டியது. குரு இருதை உபதேசத்தை கூறினார். நினைத்துக்கொள், மனம் ஓடும் நதியைப் போல அதை நீ அடிக்கடி கலக்கினால் அது மேலும் கெட்டுப்போகும். அதை விடு, அது தானாகவே தெளிவாகும். பையன் கேட்டான், குருஜி, நான் உண்மையாக மாற முடியுமா? குரு சிரித்தார். ஒவ்வொருவரும் மாற முடியும். மாற்றம் வெளியிலிருந்து வராது, உள்ளிலிருந்து வரும். அந்த நாளுக்குப் பிறகு பையன் வீடு திரும்பும்போது மனம் நிறைந்திருந்தது. அவன் ஒரு விஷயத்தை தன் வாழ்க்கையில் சேர்த்து கொண்டான். எந்த எண்ணம் வந்தாலும் அதை பிடித்து வைத்துக் கொள்ளாமல் அது வந்து போகட்டும் என்று கற்றான். மெல்ல மெல்ல அவன் மனம் அமைதியானது. உள்ளே ஒரு புதிய ஒளி பிறந்தது. அவன் இனி பழைய விஷயங்களில் சிக்கவில்லை. பகை உணர்ச்சியை விட்டுவிட்டான். புகார்கள் செய்வதையும் விட்டுவிட்டான். ஏதாவது நடந்தால் அதை பாடமாக பார்த்தான், துயரமாக அல்ல. சில மாதங்கள் கழித்து அவன் மீண்டும் குருவை சந்தித்தான். குரு கேட்டார், இப்போது எப்படி உணர்கிறாய்? பையன் புன்னகையுடன் சொன்னான், குருஜி, இப்போது நான் என் மனதின் உரிமையாளர், மனம் என்னுடைய உரிமையாளர் அல்ல. குரு திருப்தியுடன் சொன்னார், இதுவே மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. அதற்கு பிறகு அவன் ஒரு புத்திசாலியான, அமைதியான இளைஞனானான். யாராவது தங்களின் கவலைகளை அவனிடம் சொன்னால் அவன் அதை பழமொழியை பகிர்ந்தான், பழையவற்றை விடு, புதிய ஒளி பின்னர் தானாகவே வரும்.